ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் முகமெல்லாம் வாடி வதங்கி இருப்பது போல தோன்றுகிறது. வாடி இருக்கீங்களா இல்லை உற்சாகமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சாத்தான் உங்களை கேட்க விடாமல் என்ன செய்வான்? தூங்க வைப்பான். ஆனாலும் நீங்கள் அதுக்கு ஈடு கொடுக்காம முயற்சி செய்து அதை கடந்து வர முயற்சி செய்ய வேண்டும். 1989 ஆண்டில் நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஆசிரியர் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் ஸ்கூலில் தான் படிக்க இரவு படித்துவிட்டு மறுநாள் காலையில் 3 மணி எழுப்பி விட்டுருவாங்க. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பையன், கொஞ்சம் தூங்குறதுக்கு ஆசைப்படக்கூடிய அவன் எழுப்பி விடுறதோடு இல்லாமல் ஒரு ஜெபம் சொல்லுவாப்புல. அந்த ஜெபத்தை மனப்பாடமாக சொல்லணும். அது என் கூட இருந்த எவனுக்கும் மனப்பாடமாக வராது. நான் மட்டும்தான் மனப்பாடமாக சொல்லணுங்கிறதுனால கட்டாயம் நான் முழிச்சி ஆகணும். அப்போ அந்த ஜெபம் பெருசாக இல்லை, 2 வரி தான். அதோடைய அர்த்தம் ஆழம் அப்போது தெரியவில்லை. ஆனால் காலம் கடந்த பிறகு அதன் அருமை எனக்கு புரிந்தது. சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவரே இந்த நாளை ஆசிர்வதியும். இதான் முதல் லைன். ஆண்டவரே இந்த நாளை ஆசிர்வதியும். நான் சொல்லணும், என் கூட இருக்கிறோம். பாதி தூக்கத்தில் அந்த டெஸ்கை விட்டு எந்திரிச்சு இருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? அவன் அப்படி பதில் சொல்கிற மாதிரி சொல்லுவான், ஆனால் பாதியை தூங்கிட்டு தான் இருப்பான். அப்போ நான் மட்டும் ஏன் சொல்லணும் அப்படி சொன்னேன்னா, நான் சத்தம் போட்டு சொல்கிறது அடுத்த ரூமில் படுத்திருக்கக்கூடிய வாத்தியாருக்கு கேட்கணும். அப்போ தான் நாங்கள் 3 மணிக்கு முழிச்சிட்டோம், அப்புறம் எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க சொல்லி. ஆனால் நான் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நான் சத்தமாக பேசுவேன். பாதி பேர் படுத்து கிடப்பான், 2 பேர் உட்கார்ந்துருப்பான். ஆனாலும் நான் இந்த ஜெபத்தை சத்தமாக சொல்லணும். ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் படிக்கக்கூடிய அனைத்தும் எங்கள் மனதில் இருத்தி எங்கள் ஞானத்தை தூண்டியிருளும். ஆமென். இவ்வளோதான் எங்கள் ஜெபம். ஆனால் இதை எவருமே கடைசி வரைக்கும் மனப்பாடமாக சொல்ல மாட்டான் அந்த காலம். அப்போ இந்த ஜெபத்தை நான் சொல்லும்போது அப்போ ஒரு நாள் வாத்தியார்கிட்ட கேட்டேன். அதுதான் 5:30 மணிக்கு பூசைக்கு போகிறோம்ல, திரும்ப ஏன் இந்த ஜெபத்தை சொல்லணும் அப்படி சொல்லிட்டு கேட்டபோது அந்த வாத்தியார் சொன்ன வார்த்தை தான், காலையில் எழுந்த உடனே அந்த நேரத்தை நீ கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள். என்னது? காலையில் எழுந்த உடனே அந்த நேரத்தில் முதல் நேரம் யாருக்கு தான் கொடுக்கணும்? கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள் அப்படி சொன்னார். அதுதான் இன்னைக்கு பசுமரத்தாணி போல். அன்னைக்கு 10ஆம் வகுப்பில் படித்த எந்த பாடம் என் மனசில் இல்லை, 10ஆம் வகுப்பு படித்த எந்த பாடம் என் மனதில் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் எனக்கு இன்னும் என் மனதை அப்படி வருடிக்கொண்டே இருக்கிறது. எனவே இன்றைக்கு உங்களுக்கு நான் எதை பற்றி மறையுரை சொல்லலாம் அப்படி சொன்னேன்னா, இந்த அதிகாலை வேளையில் முதல் நிலை யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை பற்றி தான். இப்போ மணி ஏறக்குறைய 1:30 அப்படி தானே ஏறக்குறைய. இப்போ தான் அந்த நாளே தொடங்கி இருக்கு. அப்போ இந்த நாளில் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். யாருமே முழிக்கலை, ஊரே தூங்கிட்டு இருக்கு, எல்லாம் உலகமே தூங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்மெல்லாம் விழித்திருந்து ஆண்டவருக்காக இந்த நாளை செலவு செய்கிறோம் அப்படி சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவருக்காக விழித்திருந்து அவரை ஸ்துதி பாடுகிறோம் என்பதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். சரியா? நீதிமொழிகளாகவும் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை அதிகாலையில் தேடுகின்றவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஆண்டவரை அதிகாலையில் தேடுகின்றவர்கள் அவரை கண்டடைவார்கள். நீங்கள் பைபிளில் புரட்டி பார்த்தீங்கன்னா அதில் அதிகாலை இருக்காது. அப்புறம் ஏன் சாமி நீங்கள் அதிகாலையை சேர்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா, இந்த விவிலியத்தின் மூல பொருளாக இருக்கக்கூடிய ஹீப்ரு எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த மூலத்தை பார்த்தோம் என்றால் அதில் அதிகாலைக்குரிய அந்த வார்த்தை இருக்கும். நம்ம மொழிபெயர்க்கின்ற பொழுது அதுவும் பழைய மொழிபெயர்ப்பில் அதிகாலை இருக்கும். ஆனால் புதிய மொழிபெயர்ப்பில் என்ன பண்ணாங்க? அதை விட்டுட்டாங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவரை அதிகாலையில் தேடுகின்றவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவரை கண்டடைஞ்சிரோமா?
எப்படி? ஆமா இல்லையா? ஆமா. நாம் எல்லோருமே ஆண்டவரை கண்டடைவதற்காகத்தான் இந்த அதிகாலையிலே விழித்திருந்து அவருக்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நம்ம பலர் எதை தேடுறோம் சொல்லுங்க? எதமா தேடுறோம்? செல்போனை தான் தேடுறோம். காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது அப்படி சொல்லித்தான் தேடி தடவி அதை என்னமோ அலாம் வச்சுருக்கோம் அப்படி சொல்லுவோம். இல்லை அதுக்கு பல விளக்கங்களை சொல்லுவோம். மொபைல் ஃபோனை தான் தேடுவோம். அந்த மொபைல் ஃபோனுக்கு இன்னொரு பேர் என்னது தெரியுமா? சாத்தானின் பெட்டி. மொபைல் ஃபோனுக்கு இன்னொரு பேர் என்னது? சாத்தானின் பெட்டி. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் கடவுளை தேடுகிறீங்க. நம்ம வீட்டுக்கு போன பிறகு அதிகாலை எழுந்த உடனே யாரை தேடுகிறோம்? சாத்தானை தான் நிறைய பேர் தேடுகிறோம். பிரியமானவர்களே, சாத்தானை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த அதிகாலை நேரம் எவ்வளவு முக்கியமானது, உன்னதமானது, எவ்வளவு மகிமை பெற்றது என்ற அந்த செய்தி உங்களுக்கு மனதுக்குள் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதிகாலை நேரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாளை தொடங்கும் போது அந்த நாளின் முதல் நேரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அதை தான் எங்கள் வாத்தியார் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. முதல் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை தேட, அது அவருக்குரியது. அப்போ நம்ம எல்லாருமே எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? அது நீங்கள் என்ன ஜெபம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் பெருசல்ல. ஆனால் யாரைத்தான் தேடணும்? மொபைலில் தேடுறதை விட்டுட்டு ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை குறித்து, அவரை குறித்து நம்ம என்ன செய்யணும்? ஸ்துதி பாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ இப்போ கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது பிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அப்படி பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது வாசிங்க. மார்க் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க சத்தமா. இயேசு விடியற் காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு சென்றார். அவர் எப்ப எந்திரிச்சாரு? விடியற் காலையில் கருக்களில் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். அப்ப பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அவர் கடவுளின் மகன், கடவுளானவர், அவரே அதிகாலையில் எதற்கு எழுந்திருந்தார் அப்படி நம்ம கேட்கலாம். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்திருந்தது எதற்காக அப்படி சொன்னேன்னா, பகல் முழுவதும் மக்களோடு பணி செய்து கொண்டே இருந்தார். பகல் முழுவதும் மக்களாக இருந்தார். அதனால் அவருக்கு பகல் நேரங்களில் அவருக்கு ஜெபம் செய்ய வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த பகலை நான் மக்களுக்காக செலவிட வேண்டும் என்றால் அதிகாலையில் என் தந்தையோடு நான் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் என்ன செஞ்சாரு? அதிகாலையிலே எழுந்திருந்து ஆண்டவரோடு, தன்னுடைய தந்தையோடு தனிமையாக இருந்து ஜெபிப்பதற்காக சென்றார் என்று விவிலியம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே காலையில பூசைக்கு வரையில ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? துணி துவைக்க வேண்டியது இருந்துச்சு, என் பிள்ளைக்கு காலையில சமையல் செய்ய வேண்டியது இருக்கு, பஸ்ஸு இந்த ஸ்கூல் பஸ்ஸு 7 மணிக்கே வந்துடுறான், அதனால் எனக்கு வர முடியல. இப்படி ஏகப்பட்ட காரியங்களை நாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்கு முந்தைய பகுதியை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 33-34 வாசிங்க. 33-34. நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. சரியா? அப்போ அந்த ஊரே அங்கதான் கூடி இருந்துச்சு. முந்தைய நாள் ஆண்டவர் இருந்த இடத்துல அந்த ஊரே கூடி இருந்தது. எல்லாரும் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தார், புதுமை செய்தார், குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், எல்லாவற்றையும் நகர் முழுவதும் அப்படி சொன்னா ஒரு பெரிய கூட்டம் கூடி இருந்தது. அந்த கூட்டத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிட்டு இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருப்பார்.
கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பார். மறுநாள் அதிகாலையில் கருக்கல் வேளையில் எழுந்திருந்து ஆண்டவரோடு தன் தந்தையோடு பேசுவதற்கு தனிமையான இடத்துக்கு சென்றார் என்று விவிலியம் பதிவு செய்கிறது. எனவே பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி சொன்னேன்னா நமக்கு முன்னோடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கிறார். நீ அதிகாலையில் ஆண்டவனை தேடக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விவிலியத்தில் நாம் தொடக்க நூல் எடுங்க. தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 19:27. ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவன் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். ஏற்கனவே அவர் ஆண்டவர் திருமுன் எங்க இருந்தார்? எந்த இடத்துல இருந்தாரு? 18:1 வாசிங்க. தொடக்க நூல் 18:1. பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்களடியே ஆபிரகாமுக்கு தோன்றினார். அதே இடத்துக்கு காலையிலே ஆபிரகாம் போறாரு. யாரை தேடி? ஆண்டவரை தேடி. அப்ப ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தின் தந்தை. அந்த விசுவாசத்தின் தந்தையாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணார்? காலையில் எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காக எந்த இடத்தில் ஆண்டவரை அவர் கண்டாரோ அதே இடத்திற்கு சென்று ஆண்டவரோடு பேசுவதற்காக காலையில் அவர் சென்றதாக விவிலியம் பதிவு செய்கிறது. அதே போல மீண்டும் நீங்க விடுதலை பயணம் 34:4வது வசனத்தை வாசிங்க. விடுதலை பயணம் 34:4வது வசனம். அவ்வாறே மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மீது ஏறி சென்றார். அப்போ மோயிச நமக்கு என்ன சொல்லி தருகிறார் அப்படி சொன்னா, ஏற்கனவே 2 கட்டளைகள் அடங்கிய கற்பலகையை கொண்டு வந்தாரு. இந்த மக்கள் பாவம் செய்தார்கள் அப்படி சொன்னோடனே அதை தூக்கி எறிஞ்சு உடைச்சிட்டாரு. இப்போ மீண்டும் அது மாதிரி 2 கற்பலகை எடுத்துட்டு போனாரு. அப்போ ஆண்டவரை சீனா மலையை நோக்கி தேடி போகின்ற பொழுது எப்போ போன ஆண்டவர் இருப்பார்னு சொல்றாரு? அதிகாலையில் ஆண்டவரை தேடி சென்றார் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே இந்த அதிகாலையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாலை நேரத்தின் மகத்துவத்தை, மாண்பை புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த அதிகாலையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அதிகாலை நேரம் அப்படி சொன்னா 3 to 6 மணி அல்லது 5 மணி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு முன்னால வந்திருக்கோம், ஆண்டவரை தேடுறோம் அப்படி சொன்னா நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவர் திருமுன்னிலையில் நாம் என்னது பேறு பெற்றவர்கள். எனவே இப்படி பேறு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா பொழுதிலும் நான் விழித்திருந்த உடனே முதல்ல தேடுறது ஆண்டவரைத்தான் தேட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரின் மகனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன் தந்தையோடு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையில் சென்றார். மோயிசின் அதிகாலையில் ஆண்டவரை தேடி சீனாய் மலைக்கு சென்றார். ஆபிரகாம் ஆண்டவரை தேடி எந்த இடத்தில் ஆண்டவரை கண்டாரோ அதே இடத்துக்கு காலையில் சென்று அவரை வழிபட்டார். அப்ப நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? இந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காலை நேரம் ஆண்டவருக்கு உரிய நேரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அதிகாலையை பற்றி புனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, புனித மரிய வியானி சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் நாளை ஜெபத்துடன் தொடங்கினீர்கள் என்றால் அந்த நாள் அமைதியிடம் முடியும். நீங்கள் உங்கள் நாளை ஜெபத்துடன் தொடங்கினீர்கள் என்றால் அந்த நாள் அமைதியுடன் முடிவரும். இதுதான் புனித மரிய வியானி சொல்றாரு. நீங்க எல்லாரும் சொல்லலாமா? நீங்கள் உங்கள் நாட்களை ஜெபத்துடன் தொடங்கினால் அந்த நாள் அமைதியுடன் முடிவு பெறும்.
எவ்வளோ அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை இருக்குது, எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல, எனக்கு அடுத்து என்ன 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 அப்படின்னு யோசித்து நிம்மதியாக இருக்க முடியல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யணும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. புனித மரிய வியானி தன் வாழ்க்கையில் தான் கடைபிடித்த அந்த தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். நீங்க ஒவ்வொரு நாளையும் காலையில் ஜபத்துடன் தொடங்குவீர்கள் என்றால், எழுந்தவுடன் ஜபத்துடன் தொடங்குவீர்கள் என்றால் உங்க பிரச்சனை எல்லாம் என்ன செய்யும்? முற்று பெறும். அந்த நாள் உங்களுக்கு அப்படி அமைதியோடு முடிவரும், எந்த பிரச்சனை இல்லாம குழப்பம் இல்லாம முடிவரும். அப்ப இன்னைக்கு நாம் இந்த புனிதர் மரிய வியானி வழியாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் எல்லா நாளையும் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்ச வகையில், உங்களுக்கு புரிந்த வகையில் ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரோடு பேசுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி, இந்த நாள் ஃபுல்லாக நீங்களே என்னை வழி நடத்தும், நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் என்பதை நீங்களே பார்த்து கொள்ளும் என்று நீங்கள் அந்த ஜெபத்தை சொல்லி ஆண்டவரோடு நீங்கள் உரையாடி அந்த நாளை தொடங்குவீர்கள் என்றால் அந்த நாள் எப்படி முடியும்? எப்படி முடியும்? அமைதியுடன் முடிவரும், பிரச்சனை இல்லாமல் முடிவரும். அடுத்ததாக நாம் பெரிதாக போற்றக்கூடிய புனித அன்னை தெரசா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆண்டவரோடு இருப்பதுதான் எனக்கு பலம் அப்படி சொல்றார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு இருப்பதுதான் எனக்கு பலம் அப்படி சொன்ன அன்னை தெரசா தன் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது, தினமும் 4:30 மணிக்கு நற்கருணைக்கு முன்னால் சென்று ஆண்டவரோடு பேசி அதன் பிறகு திருப்பலியில் கலந்து கொள்வார். எனவே அன்னை தெரசா இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க, அதிகாலையிலே ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருந்தேன்னா அது நமக்கு பலமா இருக்கும், அதுதான் நமக்கு உந்து சக்தியா இருக்கும். எந்த வகையான சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது என்னது? ஆண்டவரை அதிகாலையில் தேடக்கூடிய அந்த நிகழ்வு தான். மூன்றாவதாக நமக்கு புனித பியோ அவர்கள் சொல்லுகிறார்கள். பியோ அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஜபந்தான் நம்மிடம் உள்ள மிக வலிமையான ஆயுதம். ஜபந்தான் நம்மிடம் இருக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதம். இறைவனிடம் அவருடைய இதயத்தை திறப்பதற்கான சாவி என்ன அப்படி சொன்னா ஜபந்தான். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 3 புனிதர்களும் தரக்கூடிய அந்த தத்துவத்தை புரிந்து வைத்துக் கொள்வோம். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஜபம் செய்யணும். பியோ அவர்கள் 2:30 மணிக்கு எந்திப்பாங்களாம். 2:30 மணிக்கு ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பார். 2:30 மணிக்கு ஆண்டவரோடு பேசி முடித்த பிறகு 6 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றுவார். அப்ப ஆண்டவரோடு அவர் எவ்வளவு உரையாடினார் பாருங்க. அதன் பலனாகத்தான் சொல்றாரு, ஆண்டவருடைய இதயத்தை திறப்பதற்கு ஒரு சாவி உண்டு என்றால் அது ஜபந்தான் அப்படி சொன்னார். எனவே பிரியமானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள் எதையெல்லாம் பெறுகிறார்கள் என்று நமக்கு இந்த புனிதர்கள் சொல்லித் தருகிறார்கள். நீங்க அமைதியா உங்க நாள் முடிவரும். நீங்க ஆண்டவரை காலையில் தேடினீர்கள் என்றால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தேன்னா உங்க இந்த ஜபம் ஆண்டவருடைய இதயத்தை திறக்கக்கூடிய சக்தி இருக்கும். எனவே நம்ம ஆண்டவர்கிட்ட என்னன்னாலும் கேட்கலாம். எனவே பிரியமானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேடக்கூடிய நபர்களுக்கு இவ்வளவு வல்லமை கிடக்கிறது என்றால் நம்ம அதை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக நாம் செய்ய வேண்டும் அப்படி சொன்னீங்கன்னா, பிரியமானவர்களே, அதை செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படி சொன்னீங்கன்னா, ஏன் நம்ம அதை செய்யணும் அப்படி சொன்ன, காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும்? பறவைகள் சத்தம் கேட்கும். அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு நீ அதுக்கு முன்னாடி என்ன வழிபடு அப்படி சொல்ற. பறவைகள்லாம் விழித்திருந்து அது என்னை துதி பாடுவதற்கு முன்னால நீ என்ன செய்ய, நீ என்னை தேட வேண்டும் அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் விழித்திருந்து, அதனாலதான் அதிகால ஜபத்தின் மகத்துவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னா, நாம் எல்லாரும் எழுந்திருப்பதற்கு முன்னால் ஊரே அடங்கி இருக்கின்ற பொழுது, அல்லது இந்த பறவைகள் மற்றவை ஆண்டவருக்கு அந்த துதி பாடுவதற்கு முன்னால் நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதைத்தான் எனது இந்த அதிகாலை ஜபம் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அதிகாலையில் எந்திரிச்சிருந்தேன்னா
நம்ம மனசு எப்படி இருக்குன்னா அப்படி ஒருமனப்பட்டு இருக்கும், பராக்குக்கு இடம் கொடுக்காது, ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நமக்கு எந்த வகையான பராக்கும் வராது, எந்த வகையான சஞ்சலமும் வராது. எனவே அந்த நேரத்தில் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது, அதிகாலையில் ஜெபிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனேன்னா காலையில் போய் நீங்கள் காய்கறி வாங்கினேன்னா நல்ல காய்கறி நம்ம வாங்கிட்டு வர முடியும். கடைசியில் போனேன்னா என்ன செய்ய முடியும்? நல்ல காய்கறியை தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் சிறந்தவற்றை, ஆண்டவருக்கு உகந்தவற்றை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதிகாலை நேரம் ஆண்டவருக்குரிய நேரம். அந்த அதிகாலை நேரத்தை நீங்களும் நானும் முறையாக பயன்படுத்துவோம் என்றால் ஆண்டவருடைய அற்புதத்தை காணக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதனால தான் திருச்சபை நம்ம எல்லாரும் இந்த அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரை தேட நிறைய மறந்து விடுகிறோம் என்பதனால தான் காலையிலே திருப்பலி வைக்குது. காலையிலே திருப்பலி வைக்கிறது நோக்கினது அப்படியாவது ஆண்டவரை தேடி நாம் போக வேண்டும் என்று. அப்போ அந்த திருப்பலி மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு இன்றைக்கி நீங்கள் இதில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எல்லாரும் காலை திருப்பலிக்கு போகக்கூடிய ஆட்களா? எல்லாரும் காலையில் பூசை போவீங்களா? எல்லாரும் போவீங்களா? எல்லாரும் போவீங்களாம்மா? வெகு சொப்பந்தான். ஏன்னா நம்ம அடுத்து சொல்லுவோம், என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் வீட்டுக்காரருக்கு சமைச்சு வேலைக்கு அனுப்பணும், எனக்கு ஏகப்பட்ட துணி இருக்கு துவைக்கணும், நான் நேற்று ஃபுல்லாக ரொம்ப டயர்டு லேட்டாக தான் படுத்தேன், அதனால் காலையில் எழுந்திருக்க முடியலை. இப்படி ஏகப்பட்ட நொண்டி சாக்குகளை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். திருச்சபை நம்ம எல்லாருமே ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நேரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் காலையிலே இந்த திருப்பலியை வச்சிருக்கு. அப்போ திருப்பலியின் மகத்துவத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தோம் அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் இயேசு நற்கருணையை எப்போது ஏற்படுத்தினார்? எப்பமா ஏற்படுத்தினார்? எப்பமா? பெரிய வியாழன் கடைசி ராவு உணவு, அப்படி தானே சொல்றீங்க? கடைசி ராவு உணவு அது வெறும் அடையாளம் தான், அது வெறும் அடையாளம் தான். உண்மையாக ஆண்டவர் இயேசு நற்கருணையை எப்போது ஏற்படுத்தினார்? அது அடையாளம், ஒரு அடையாளம், நிஜம் அது கிடையாது. எப்போ ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார்? எப்பமா? அடுத்த நாள் கல்வாரியிலே அவர் சிலுவையில் தொங்கி தன் உயிரை கொடுக்கின்ற பொழுது, இந்த மக்களுக்காக கொடுக்கின்ற பொழுது, அந்த கல்வாரி பலிதான் நற்கருணை பலி. அந்த கல்வாரி பலி தான் நற்கருணை பலி. அதுக்கு முந்தின நாள் அடையாளம், அந்த அடையாளமாக இருந்தது நிஜமாக மாற்றியது என்னது? அடுத்த நாள். சரி, இந்த கல்வாரி பலியே நீங்க பார்த்துருக்கீங்க, சரியா? அப்ப நீங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது நீங்க ஆண்டவர் அந்த கல்வாரி பலியை நீங்க பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கீங்களா? கல்வாரியில் ஆண்டவர் பாடுபட்டார்ல, அதை இப்போ எப்பமாவது பார்த்துருக்கீங்களா? எப்பமா பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்துருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அதைத்தான் பார்க்கிறோம், அதற்குத்தான் சான்று பகர்கிறோம். நிறைய பேருக்கு அது தெரியல, நிறைய பேருக்கு அது புரியல, தெரியல. எனவே பிரியமானவர்களை, திருப்பலி அப்படி சொன்னேன்னா ஏனோ தானோ என்பது அல்ல. ஆண்டவர் இயேசு நற்கருணை அடையாளமாக ஏற்படுத்தியது ரா உணவின் போது. ஆனால் அதை உண்மையாக என்பித்து காண்பித்தது என்னது? சிலுவையில் தொங்கி உயிரை விட்ட போது. அந்த சிலுவையில் தொங்கி இந்த உலக மக்களுக்காக தன்னையே கொடுத்த அந்த ஆண்டவரின் அந்த கல்வாரி பலி தான் இந்த பலி. அந்த கல்வாரி பலி தான் இந்த பலி. அப்ப இந்த பலியில் பங்கெடுக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எதுல பங்கெடுக்கிறோம்? ஆண்டவரின் கல்வாரி பலிக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரின் கல்வாரி பலிக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ நற்கருணையில திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது ஆண்டவர் எப்போது அந்த அப்பத்துக்குள் வருகிறார்? சொல்லுங்க. எப்போ வர்றாருமா? இந்த அதுல கிண்ணத்துல அப்பம் இருக்கு, அதுல ஆண்டவர் இருக்காரா? இருக்காரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க.
கேட்கல எனக்கு. அங்கே அப்பம் இருக்கிறது, அதில் ஆண்டவர் இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்படியா? அப்ப பூசையை வைக்க வேண்டாம், அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்க நற்கண்ணை சிற்றாலயத்தில் அதில் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த அப்பத்தில் ஆண்டவர் இருக்காரா? இல்ல. அப்ப எப்போ அது ஆண்டவருடைய உடலா மாறும்? பலி எப்போ கொடுப்பீங்க? இப்ப நான் பலி ஒப்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்ப வந்துட்டாரா ஆண்டவர்? அப்ப எப்போ? எப்போது? எழுந்தேற்றத்தின் போதா? அப்ப அது வரைக்கும் ஆண்டவர் உடலா அது மாறையில. அப்படியா? அதுதான் நிறைய கத்தோலிக்க திருவையில் நிறைய மறையுண்மைகள் நமக்கு தெரியாமலே இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். பிரியமானவர்களே, காணிக்கையின் போது ஆல்டர் பாய்ஸ் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வைப்பாங்க. அப்போ தானே. அப்போ குருவானவர் ஒரு ஜெபம் சொல்லுவார். என்ன ஜெபம் தெரியுமா? நம்ம காணிக்கை பாடல் பாடுறதுனால நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த அப்பத்தை எடுத்து சொல்லுவார், ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பலனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றும் அப்படின்னு சொல்லி குருவானவர் ஜெபிக்கிறார். அப்பந்தான் அந்த சாதாரண அப்பம் ஆண்டவருடைய உடலா மாறுது. அப்பந்தான் அந்த சாதாரண அப்பம் ஆண்டவருடைய உடலா மாறுது. அப்ப ஆண்டவருடைய உடலா எப்ப மாறுது? காணிக்கையில் ஆண்டவரிடம் குருவானவர் அப்பத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, இந்த ஜபத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் அது அப்பமா மாறுது. எனவேதான் அது ஆண்டவருடைய உடலாக மாறிவிட்டது என்பதால் தான் எழுந்தேற்றத்தின் போது என்ன சொல்றாரு? அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் என்னது உடல் சொல்றாரு. ஏன்னா அது மாறிட்டு, காணிக்கையின் போது அது மாறிவிட்டது. எனவே எழுந்தேற்றத்தின் போது அதை கொடுக்கின்ற பொழுது இது என்னுடைய உடல் அப்படி சொல்றாங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த கல்வாரி பலியில் ஒவ்வொரு நாளும் நாம் பங்கேற்கிறோம் அப்படி சொன்னேன்னா, இந்த கல்வாரி பலியில் பங்கேற்கக்கூடிய நாம் எல்லோருமே ஆண்டவருக்காக இந்த நாளை நாம் செலவிடுகின்ற பொழுது, ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அவரை கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சங்கடங்களும் நீக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டவரிடம் மட்டும்தான் உண்டு என்று நம்பிக்கையோடு வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில 3 வகையான ஜெபம் உண்டு. ஒன்று தனி ஜெபம், ஒன்று தனி ஜெபம், தனிமையான ஜெபம். நீங்க தனிமையா எப்படி ஆண்டவரிடம் வீட்டில் எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜெபம் சொல்லுங்க, ஒரு மனவலிய ஜெபம் சொல்லுங்க, நீங்க கடவுளுக்காக வேண்டுங்க. இரண்டாவது 2 நபர்கள் செய்யக்கூடிய ஜெபம். 2 நபர்கள் எப்படி செய்வீங்க? ஒன்று உங்க பிள்ளையை கூட்டு நீங்க ஜெபம் படிக்கலாம், உங்க பிள்ளையை கூட்டு. இல்லை உங்க நண்பர்களோடு நீங்க ஜெப உணர்வில் வரலாம். 3வது குழு ஜெபம். அந்த குழு ஜெபத்தை நம்ம எல்லாரும் அன்பியங்கள் வைத்திருக்கிறோம் அல்லது இந்த கூட்டங்களுக்கு வர்றோம். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்கு தளத்திலே திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது, அந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது அங்கே அந்த குழு ஜெபத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். அப்ப அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருந்தோமே என்றால் கட்டாயம் ஆண்டவருடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமாமா? கிடைக்குமா? என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன். என்னது? என்ன கிடைக்கும்? ஆண்டவருக்காக நான் ஒரு குண்டூசியை தூக்கி வெளியே போட்டேன். ஒரு குண்டூசியை தூக்கி ஒரு பத்திரமா குப்பை யாரையும் காலையும் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டேன்னா அதுக்கு கூட பலன் உண்டு. என் சகோதரன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணி கொடுப்பவனும் என்ன செய்ய மாட்டான்? கைமாறு பெறாமல் போக மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொன்னீங்கன்னா நம்ம அவருக்காக இந்த இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிறோம், அவரோடு இருக்கிறோம் அப்படி சொன்னீங்கன்னா கட்டாயம் அவர் நிறையவே நம்மை குறித்து சந்தோஷப்படுவார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே இந்த ஆலயத்தில் வந்திருக்கக்கூடிய, இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்தியை சுமந்து செல்லணும் அப்படி சொன்னா, வீட்டுக்கு போன உடனே இன்னையோட இந்த ஜெபம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. அதிகாலையில் நான் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை தான் தேடுவேன்.
ஆண்டவரோடு ஒரு சின்ன உரையாடல் நான் பேசுவேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாளில் எல்லாமே எனக்கு நல்லா நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த நாளில் எனக்கு எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, இந்த நாள் எப்போதுமே எனக்கு நீங்களே எனக்கு முன்னால் இருந்து நான் என்ன பேசணும் என்ன செய்யணும் என்பதை சொல்லுங்கள். இப்படி மனவலிய ஜெபம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பரபரப்பாகாதீங்க, படபடக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே என் ஆண்டவரை தேடுவதற்காக ஆண்டவரை குறித்து ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு உங்கள் காலத்தை தொடங்குங்க, உங்கள் வேலையை தொடங்குங்க. அது நல்லா இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்த உடனே ஆண்டவனை தேடுவனுக்கு அமைதியும் இருக்கும், வலிமையும் கிடைக்கும், ஆண்டவருடைய இதயத்தை திறக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் என்று புனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பு மக்களே, நம்ம எல்லாரும் அதிகாலை வேளையில் ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம். இது கஷ்டமான நேரம் நமக்கு, ஆனால் அதுதான் ஆண்டவருக்கு இஷ்டமான நேரம். இது கஷ்டமான நேரம் நமக்கு, ஆனால் அதுதான் ஆண்டவருக்கு இஷ்டமான நேரம். எனவே ஆண்டவருக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த அதிகாலை வேளையை நான் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன். அப்போ ஆண்டவர் மகிழ்வார், அவர் என்னை நிறைந்த ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் என்ற நல்ல செய்தியோடு இனி வீட்டுக்கு போனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நீங்கள் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை குறித்து ஏதாவது மனவலிய ஜெபம் சொல்லி ஆண்டவரோடு உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். அவருக்காக அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நாம் வாழ வர வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.